வணக்கம் 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 மக்களே. பிக் பாஸ் தமிழ் நிகழ்ச்சியில சில பேர் பணத்துக்காக கலந்துப்பாங்க. சில பேர் இந்த ஷோல ஒரு புகழ் கிடைக்கும், அதை வச்சு சினிமால பெரிய ஆளாகிலான்ற நம்பிக்கையில கலந்துப்பாங்க. சில பேர் சினிமா இல்ல டிவில ஒரு காலத்துல நல்லா இருந்து இப்ப பெரிய புகழ் வெளிச்சம் இல்லாதவங்க கம்பேக் கொடுக்கணும்னு கலந்துப்பாங்க. ஆனா இந்த பிக் பாஸ் ஷோல கலந்துகிட்டு கெரியர்ல அடுத்த கட்டத்துக்கு போனவங்களை விட ஆல்ரெடி இருந்த பெரியும் நார் அடிச்சுக்கிட்டு வந்தவங்க தான் அதிகம். அப்படி இல்லன்னா இந்த பிக் பாஸ் சீசன் டெலிகாஸ்ட் ஆகுற 100 நாள் அதுக்கப்புறம் மேக்ஸிமம் ஒரு வாரம் ஹாட் டாபிக்கா இருந்து அதுக்கப்புறம் வேற டாபிக் மக்களுக்கு கிடைச்சதும் யார் நீனு கேட்கற அளவுக்கு மறக்கப்பட்டவங்களா இருப்பாங்க. ஆனா இது எல்லாம் மீறி இந்த பிக் பாஸ்ல கலந்துகிட்டு அதால லைஃப் மாறின இந்த ஷோக்கு பிறகு அவங்க கெரியர்ல அடுத்த கட்டத்துக்கு போன சில பேரை தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுல நாம முதல்ல பார்க்க போறது தாமரை செல்வி. பிக் பாஸ் சீசன் 5ல பங்கேற்ற இவங்க ஒரு நாடக கலைஞர். இந்த பிக் பாஸ் ஷோல கலந்துக்கிறதுக்கு முன்னாடி இவங்க ரொம்பவே வறுமையில தான் இருந்திருக்காங்க. ராஜு வின்னரான இந்த சீசன்ல 98 நாள் வரைக்கும் இருந்து டாப் 6 வரைக்கும் போனாங்க. இந்த சீசன்ல பணப்பெட்டி வைக்கும் போது இவங்க கஷ்டத்துல இருக்கிறதால கூட இருக்கவங்க எல்லாருமே இவங்கள அந்த பணப்பெட்டி எடுத்துக்க சொல்லுவாங்க. ஏன்னா ராஜு வின்னராக போறதா அங்க இருக்கவங்களே அந்த சமயத்துல கெஸ் பண்ணிட்டாங்க. ஆனாலும் தாமரை செல்வி பணப்பெட்டி எடுத்திருக்க மாட்டாங்க. சிபி 12 லட்சம் பணப்பெட்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி கூட தாமரை செல்வி கிட்ட நீங்க எடுக்கிறீங்கன்னா எனக்கு இந்த பணப்பெட்டி வேணான்னு சொல்லுவாரு. நீங்க யோசிங்க, இல்ல நான் எடுக்கிறேன். ஷோரா நான் எடுக்கல. நீங்க எடுக்கல, உங்களுக்கு தேவையில்ல. அப்பவும் இந்த பணப்பெட்டியை அவங்க எடுத்திருக்க மாட்டாங்க. இந்த சீசன்ல 98வது நாள் எலிமினேட் ஆன இவங்க இந்த சீசன் முடிஞ்ச 15 நாள்ல ஆரம்பிக்கப்பட்ட பிக் பாஸ் அல்டிமேட்ல கலந்துக்கிட்டாங்க. இந்த பிக் பாஸ் அல்டிமேட் ஷோல இவங்க 5வது இடம் பிடிச்சாங்க. ஆனா இவங்களுக்கு டாப் 3 குள்ள இடம் கொடுக்காதது அந்த சமயத்துல பெரிய கான்ட்ரோவர்சி ஆச்சு. இவங்களால பிக் பாஸ் ஷோல வின்னர் ஆக முடியலனாலும் பிக் பாஸ்ல இது வரைக்கும் கலந்துக்கிட்டவங்கள இவங்க தான் உண்மையான வின்னர். ஏன்னா இந்த ஷோக்கு வரதுக்கு முன்னாடி அவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருந்த இவங்க இந்த ஷோக்கு அப்புறமா இப்போ நல்ல நிலைமையில இருக்காங்க. விஜய் டிவிலேயே மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திரை சீசன் 5ல அவங்க கணவர் பார்த்த சாரதியோட கலந்துகிட்டு இறுதி போட்டி வரை போனாங்க. இப்போ விஜய் டிவிலேயே சீரியல் எல்லாம் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. பொருளாதார ரீதியா பார்த்தா இப்ப முன்ன இருந்ததற்கு பல மடங்கு உயர்ந்திருப்பாங்க. இதுல நாம அடுத்து பார்க்க போறது சாண்டி மாஸ்டர். இது வரைக்கும் வந்த பிக் பாஸ் சீசன்களே ரொம்ப என்டர்டெய்னிங்கான சீசனா பிக் பாஸ் சீசன் 3 இருக்குன்னா அதுக்கு முக்கிய காரணம் சாண்டி மாஸ்டர். இப்ப பார்த்தா கூட இந்த சீசன்ல இருக்கிற பல கிளிப்ஸ் நம்மள சிரிக்க வைக்கும். இந்த சீசன் ரன்னரான சாண்டி மாஸ்டர் இந்த பிக் பாஸ்ல கலந்துக்கிறதுக்கு முன்னாடியே மாநாடு மயிலாட டைம்ல இருந்தே காமெடி கலந்த கொரியோகிராஃபி ஸ்டைலுக்காகவே ஃபேமஸ். ஆனாலும் இந்த சீசனுக்கு அப்புறமா கொரியோகிராஃபரா மட்டுமே இல்லாம ஒரு சிறந்த நடிகரா அடுத்த கட்டத்துக்கு போயிருக்காரு. தளபதி விஜய் அவர்களின் லியோல ஒரு சைக்கோவா நம்மள மிரட்டின சாண்டி சமீபத்துல வெளியாகி மலையாள சினிமா வரலாற்றுல அதிக வசூல் செய்த திரைப்படங்கிற சாதனையை படைச்ச லோகா சாப்டர் 1 சந்திரால வில்லனா கலக்கி இருந்தாரு. இவர் தெலுங்குல கிஷ்கிந்தாபுரின்ற திரைப்படத்துல விஸ்ரவ புத்ரான்ற கேரக்டர்ல நடிச்சது எல்லாராலையும் பாராட்டப்பட்டுச்சு. பிக் பாஸின் தலை சிறந்த என்டர்டெய்னரான சாண்டி பிக் பாஸுக்கு அப்புறமா ஒரு சிறந்த நடிகராவும் அடுத்த கட்டத்துக்கு போயிருக்காரு. இதுல நம்ம அடுத்து பார்க்க போறது ஹரிஷ் கல்யாண். இவரும் பிக் பாஸ்ல கலந்துக்கிறதுக்கு முன்னாடியே சினிமால நடிச்சிருந்தாலும் சினிமால பெரிய பிரேக் இல்லாம இருந்தாரு. பிக் பாஸ் சீசன் 1ல 53வது நாள் வைல்ட் கார்டுல என்ட்ரி ஆன இவரு அந்த சீசனோட செகண்ட் ரன்னர் ஆனாரு. ஆக்சுவலா இவரும் பிந்து மாதவியும் வைல்ட் கார்டுல மட்டும் வராம இருந்திருந்தா இவங்க ரெண்டு பேரும் தான் வின்னர் மற்றும் ரன்னர் ஆகி இருப்பாங்க. இதுல பிந்து மாதவி தெலுங்கு பிக் பாஸ் அல்டிமேட்ல கலந்துகிட்டு வின்னர் ஆனாங்க. ஹரிஷ் கல்யாணுக்கு பிக் பாஸ்ல கலந்துகிட்டதுக்கு பிறகாதான் சினிமால பெரிய பிரேக் கிடைச்சது. இந்த சீசன்ல இவரோட கோ கண்டஸ்டன்டான ரைசா கூட இவர் நடிச்ச பியார் பிரேமா காதல் திரைப்படம் 2018ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆகி இளைஞர்கள் கிட்ட நல்ல வரவேற்பை பெற்றுச்சு. அதுக்கப்புறமா தொடர்ந்து தாராள பிரபு, ஓமான பெண்ணே, பார்க்கிங், லப்பர் பந்து போன்ற திரைப்படங்களை நடிச்சு கெரியர்ல தொடர்ந்து முன்னேறிக்கிட்டு வராரு. பியார் பிரேமா காதல் படத்துல ஹரிஷ் கல்யாண் கூட நடிச்ச ரைசாவையுமே பிக் பாஸ்ல கலந்துக்கிறதுக்கு முன்னாடி அவங்கள பெருசா யாருக்கும் தெரியாது. ஏஐபி 2ல கஜோலோட அசிஸ்டன்டா ஒரு சின்ன ரோல் பண்ணிருப்பாங்க ரைசா. பிக் பாஸ்க்கு அப்புறமா ஹரிஷ் கல்யாண் போலவே இவங்களுக்கும் பியார் பிரேமா காதல் திரைப்படம் ஒரு பிரேக்கா அமைஞ்சது. ஆனா அதை இவங்க பயன்படுத்திக்க தவறிட்டாங்க. இப்ப வெறும் துணை கதாபாத்திரங்கள்ல நடிச்சுக்கிட்டு வராங்க. இதுல நாம அடுத்து பார்க்க போறது கவின். பிக் பாஸ் வரதுக்கு முன்னாடியே கணக்கானும் காலங்கள், கல்லூரியின் கதை, தாயுமானவன், சரவணன் மீனாட்சி போன்ற சீரியல்கள்ல நடிச்சு பிரபலமானவர் கவின். பீட்சான், விக்ரம் பிரபு அவர்கள் நடிச்ச சத்ரியன் போன்ற திரைப்படங்கள்ல சின்ன சின்ன ரோல்கள்லயும் இவர் நடிச்சிருக்காரு. பிக் பாஸ் சீசன் 3ல கண்டஸ்டன்டா கலந்துகிட்டு சாண்டி மாஸ்டர் கூட காமெடி, லாஸ்ட்லியா கூட லவாங்கின்னு சுத்திக்கிட்டு இருந்தாரு கவின். இந்த சீசன்ல ஃபைனல் வரைக்கும் போவார்னு எதிர்பார்க்கப்பட்ட இவர் இந்த சீசன்ல 5 லட்சம் பணப்பேட்டியோட வெளியேறினாரு. பிக் பாஸ் தமிழ் வரலாற்றுல பணப்பேட்டி எடுத்துக்கிட்டு வெளியேறின முதல் கான்டெஸ்டன்ட் கவின் தான். இவர் இந்த சீசனை ஜெயிக்கலனாலும் பிக் பாஸ் வரதுக்கு முன்னாடி சினிமால சின்ன சின்ன ரோல்கள்ல நடிச்சுக்கிட்டு இருந்தவருக்கு பிக் பாஸ்க்கு அப்புறமா கதாநாயகனா நடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அமைஞ்சது. நட்புனா என்னன்னு தெரியுமா? லிப்ட், டாடா, ஸ்டார், பிளடி பெக்கர், கிஸ், மாஸ்க்னு தொடர்ச்சியா படங்கள்ல கதாநாயகனா நடிச்சுக்கிட்டு இருக்காரு கவின். இவர் கெரியர்ல ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் தமிழ் சினிமாவின் அடுத்த தலைமுறை கதாநாயகர்கள்ல முக்கியமானவரா பார்க்கப்படுறாரு கவின். இதெல்லாம் நாம அடுத்து பார்க்க போறது ரியோ. இவரோட கெரியரும் கிட்டத்தட்ட கவின் அவர்களது போலதான். கவின் அவர்களோட கணக்கானும் காலங்கள் கல்லூரியின் கதையில அறிமுகமாகி அதன் பிறகு சன் மியூசிக்ல ஆங்கரா இருந்து சரவணன் மீனாட்சி சீசன் 3ல கதாநாயகனா நடிச்சு கவின் நடிச்ச அதே சத்ரியன் திரைப்படத்துல அவரை போல இவரும் துணை கதாபாத்திரத்துல நடிச்சவர் தான் ரியோ. பிக் பாஸ் சீசன் 4ல கலந்துகிட்ட இவர் அர்ச்சனாவோட அன்பு கேங்ல சேர்ந்துகிட்டு அலப்பறைகள் கொடுத்து பெயர்
பேர் டேமேஜ் பண்ணிட்டாலும் அந்த சீசன்ல இரண்டாவது ரன்னர் அப் ஆனாரு. அதன் பிறகு நெஞ்சமுண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, பிளான் பண்ணி பண்ணனும், புரோக்கன் ஸ்கிரிப்ட், ஜோ, ஸ்வீட் ஹார்ட், ஆண் பாவம் பொல்லாதது போன்ற திரைப்படங்கள்ல கதாநாயகனா நடிச்சிருக்கிறாரு ரியோ. இதுல ஜோ நல்லா ஓடிச்சு, ஸ்வீட் ஹார்ட்டும் டீனேஜ் ஆடியன்ஸ் மத்தியில வரவேற்பு பெற்றுச்சு. ஆண் பாவம் பொல்லாதது இவர் கெரியர்ல பெரிய வெற்றி படமா அமைஞ்சது. ஆண் பாவம் பொல்லாதது திரைப்படத்தின் வெற்றியின் மூலமா கிடைச்ச பிரேக் த்ரூவை இவர் எப்படி பயன்படுத்திக்க போறாருன்றது இனிமேல் தான் தெரியும். இந்த லிஸ்ட்ல நாம அடுத்து பார்க்க போறவரும் கவின் மற்றும் ரியோவோட கேங் தான். அதாவது கணக்காணும் காலங்கள் கல்லூரியின் கதை கேங்கை சேர்ந்த ராஜு. பிக் பாஸ் சீசன் 5 டைட்டில் வினரான இவர் இந்த பிக் பாஸ் சீசன்ல கலந்துக்கிறதுக்கு முன்னாடி கணக்காணும் காலங்கள், ஆண்டாள் அழகர் மற்றும் நாம் இருவர் நமக்கு இருவர் சீசன் 2 போன்ற சீரியல்கள்ல உறுதுணை கதாபாத்திரங்கள்ல தான் நடிச்சிருக்காரு. பிக் பாஸ்ல இவர் கண்டஸ்டன்டா வந்த போது யாருமே இவர் மேல பெருசா நம்பிக்கை வச்சிருக்க மாட்டாங்க. ஆனா கடைசியில விஜய் டிவியோட முக்கியமான முகங்கள்ல ஒருத்தர அறியப்பட்ட பிரியங்காவை வீழ்த்தி டைட்டில் ஜெயிச்சாரு. அதன் பிறகு ராஜு வீட்ல பார்ட்டின்ற தனி ஷோவை ஹோஸ்ட் பண்ணாரு. பன் பட்டர் ஜாம்ன்ற திரைப்படத்துல ஹீரோவா நடிச்சாரு. இந்த படம் இவருக்கு சரியா போகல, இருந்தாலும் இவருக்கு சினிமாவுல ஒரு எதிர்காலம் அமைய இப்பவும் வாய்ப்பு இருக்கு. சமீபத்துல நடந்து முடிஞ்ச குக் வித் கோமாளி ஷோவோட டைட்டில் வினரா அறிவிக்கப்பட்டாரு ராஜு. இவரை டைட்டில் வினரா அறிவிச்சது எதிர்மறை விமர்சனங்களை சந்திச்சாலும் இப்போதைக்கு பிக் பாஸ் மற்றும் குக் வித் கோமாளி 2 ஷோக்கள்லயும் டைட்டில் வின் பண்ண ஒரே நபர் ராஜு தான். ராஜு வினரான அதே சீசன் 5ல வைல்ட் கார்டுல வந்தவர் தான் அமீர். டான்ஸ் மாஸ்டரான இவரை இந்த சீசன்ல வந்த போது யாருக்குமே பெருசா தெரியாது. இந்த சீசன்ல அவரோட கோ கண்டஸ்டன்டான பாவனிக்கு அவர் காதல தெரிவிச்சு அவங்களும் அதை ஏத்துக்கிட்டதால இவங்க பேரா ட்ரெண்ட் ஆனாங்க. எவ்வளவு ட்ரெண்ட்னா ஜோடியா தல அஜித் அவர்களின் துணிவு திரைப்படத்துல நடிக்கிற அளவுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு இவங்க இருவருமே திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இதன் மூலம் தமிழ் பிக் பாஸ் வரலாற்றுல பிக் பாஸ் வீட்டுக்குள்ள லவ் பண்ணி திருமணம் செஞ்சுக்கிட்ட முதல் ஜோடின்ற பெருமையை பெற்றாங்க. இதெல்லாம் நம்ம அடுத்து பார்க்க போறது ஷிவின். பிக் பாஸ் சீசன் 6ல எந்த மீடியா பேக்ரவுண்டும் இல்லாத சில பேரை பொதுமக்கள்ல இருந்து தேர்ந்தெடுக்கப்பட போறாங்கன்ற அறிவிப்பு ஒண்ணு வந்துச்சு. அப்படி அந்த சீசன்ல வந்த 2 பேர் தான் ஷிவின் மற்றும் தனலட்சுமி. இதுல தனலட்சுமி ஆரம்பத்துல கேம் நல்லா ஆனாங்க, ஆனா அதுக்கப்புறமா அவங்க கேம் டவுன் ஆகி 77வது நாள் எலிமினேட் ஆனாங்க. ஷிவின் இந்த சீசன்ல ஃபைனல் வரைக்கும் வந்து 3வது இடத்தை பிடிச்சாங்க. இந்த சீசன் 6 இருக்கிறதுலே கொஞ்சம் டாக்ஸிக்கான சீசனா இருந்துச்சு. அசீம் மற்றும் விக்ரமன் அரசியல் சண்டையில இவங்கள நிறைய பேர் மறந்துட்டாங்க. இதனாலதான் இவங்க 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டாங்க. இந்த அரசியல் சண்டைலாம் இல்லாம இருந்திருந்தா இந்த சீசன்ல இவங்க 2வது இடம் இல்ல டைட்டில் வின்னரா கூட ஆகிருக்கலாம். எப்படி இருந்தாலும் திருநங்கைகளின் பிரதிநிதியா, அதுவும் எந்த மீடியா பேக்ரவுண்டும் இல்லாம இவங்க டாப் 3ல வந்ததே பெரிய சாதனை தான். பிக் பாஸ் சீசன் 4ல டைட்டில் வின்னர் ஆரிக்கு செம டப் கொடுத்த பாலாஜி முருகதாசும் பிக் பாஸ் வரதுக்கு முன்னாடி பெரிய அளவுல ஃபேமஸ் இல்ல. ஆனா இந்த ஷோவுக்கு அப்புறமா இவருக்கு மக்கள் கிட்ட நல்ல அறிமுகம் கிடைச்சது. பிக் பாஸ்க்கு அப்புறமா வரலாம் வான்னு ஒரு படமும், ஃபயர்னு ஒரு பிட்டு படமும் நடிச்சிருந்தாரு. பிக் பாஸ்ல கிடைச்ச பிரேக் இவருக்கு இன்னும் சினிமால கிடைக்கல. மேபி இவர் வில்லனா ட்ரை பண்ணா நல்லா வர வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா முதல் தமிழ் பிக் பாஸ் டைட்டில் வின்னரான ஆரவும் பெரிய பேக்ரவுண்ட் இல்லாம பிக் பாஸ் வந்து ஓவியாவால ஃபேமஸ் ஆகி தமிழ் சினிமாவுல ஹீரோவா ஜெயிக்க முடியலனாலும் வில்லனா நம்ம தல அஜித் அவர்களின் விடாமுயற்சி திரைப்படத்திலும் கழக தலைவன் போன்ற திரைப்படங்களிலும் சிறப்பா நடிச்சிருந்தாரு. அசல் கோளாறு பிக் பாஸ் சீசன் 6ல ஒரசரத தவிர எந்த வேலையும் பார்க்கலன்னு ரொம்ப மோசமான பேரோட வெளியே வந்தாலும் தன் திறமையால அடுத்து ஹிட் சாங்ஸா கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அதே போல முதல் சீசன்ல ஜூலியும் மிகப்பெரிய வெறுப்பு ஆரம்பத்துல சம்பாதிச்சாலும் இப்ப பிரபலமான முகமா இருக்காங்க. பிக் பாஸ் ஒவ்வொரு சீசன் வரும்போதும் இவங்க பேரும் எல்லார் மைண்ட்லயும் வந்துகிட்டு தான் இருக்கு. லாஸ்ட்லியா தர்ஷன், முகேன், ஜனனிலாம் கூட பெரிய பேக்ரவுண்ட் இல்லாம இந்த பிக் பாஸ் ஷோக்கு வந்து இன்னைக்கு ஒரு அளவுக்கு அவங்க கெரியர்ல முன்னேறி வந்துகிட்டு இருக்காங்க. போன சீசன்ல வந்த ஜெஃப்ரி, மஞ்சரி, ராணுவலாம் கூட போன சீசனுக்கு முன்னாடி பெரிய அளவுல பிரபலம் இல்லனாலும் போன சீசனுக்கு அப்புறமா நல்லா பிரபலமானாங்க. போன சீசன் டைட்டில் வின்னரான முத்துக்குமரன் மற்றும் ரன்னரான சௌந்தர்யா கூட முன்பு இருந்ததற்கு இப்ப நல்லாவே முன்னேறி இருக்காங்க. இதுல சவுண்ட் குக் வித் கோமாளியில கோமாளி ஆகியிருக்காங்க. அவங்க பேக்கரியும் நல்லா ட்ரெண்ட் ஆகிருக்கு. இவங்க எல்லாரும் அவங்க கெரியர்ல அடுத்தடுத்த லெவலுக்கு போறாங்களான்னு நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இப்ப நடந்துகிட்டு இருக்க பிக் பாஸ் சீசன்ல கண்டஸ்டன்டா இருக்கிறவங்களோட எதிர்காலம் எப்படி இருக்குன்றதும் இதுக்கப்புறமா தான் தெரியும். சோ அவ்வளவுதான் மக்களே வீடியோ. இப்ப நாம பார்த்தவங்கள உங்களோட ஃபேவரட் யாருன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் யாரையாவது மிஸ் பண்ணியிருந்தாலும் அவங்களையும் கமெண்ட்ல சொல்லுங்க மக்களே. நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்.